வணக்கம்மா. எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி பாறை மீன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. 1 கிலோ பாறை மீன் வாங்கியிருக்கேன். பாதி பொரிக்க பாதி குழம்பு வைக்க எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 முருங்கைக்காய், ஒரு 5 பல் வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, புளி ஒரு எலும்புச்சம்பழம் சைஸு அளவு ஊற போட்டிருக்கேன். சுடுதண்ணில் ஊற போட்டிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீனை பரட்டி வச்சுக்கிடுவோம்மா. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி, தேவையான அளவு உப்பு, 1/2 மூடி எலும்புச்சம்பழம், ஒரு 3/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி போட்டு எல்லாத்தையும் பரட்டி வச்சுக்கிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கங்க. போட்டு பரட்டி வச்சுட்டு ஊறட்டும். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சுட்டு அப்புறம் பொரிப்போம். மீனுக்குள்ள மசாலா நல்லா பரட்டியாச்சுமா. மீனை ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா பரட்டி ஊற வச்சுருவோம். சரியாக வந்துருச்சுமா அந்த மசாலா. இந்த எல்லா மீனுக்கும் சரியாக வந்துருச்சு கரெக்டாக. இதை அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சுக்கிடலாம். கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து வச்சுருக்கோம்னா எண்ணெயை தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. நல்ல பாறை மீனை என்ன செய்யுமா, நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுங்க. உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கழுவிடுங்க. என்னவா இருந்தாலும் நம்ம ஊர் மீன் அடிச்சுக்கிற முடியாது. இங்கே ஐஸில் வச்ச மீன், நம்ம ஊர் மீன் ஃப்ரெஷ் மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், நல்லா பொரிஞ்சிருச்சுமா. வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாம் இருக்குல்ல, இதை அப்படியே தூக்கி நம்ம போட்டுருவோம். அப்படியே தூக்கி போட்டோமா. இன்னும் போட்டு உப்பு வேகிறதுக்கு உப்பு வேகட்டும். அப்படி வேகட்டு எண்ணெயில் மசிஞ்சு வரட்டு. அதுக்கப்புறம் மசாலா போட்டு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மீனில் மசாலா போட்டு புளியை கரைச்சி ஊற்றி வைப்போம். நல்லா வெந்ததுக்கப்புறம் மசிஞ்சதுக்கப்புறம் தூக்கி ஊற்றிடுவோம். சட்டியில் போட்டுக்கிட்டேம்மா. 1/2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி, இது 2ஐயும் போட்டு நல்லா புளியை ஊற வச்சுருக்கேன்ல அதை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு, புளியை கரைச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கரைச்சாச்சுமா. கரைச்சாச்சு. இதுவும் நல்லா மசிஞ்சிருச்சு. இதை தூக்கி இதில் ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டுமா. எனக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு தேவை. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோவுக்கு ஊற்றிக்கங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு தேவை. நல்லா கொதிக்கணும்ல, கொதிக்கிறதே பாதி வற்றிடும். அதனால் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவு வைங்க. இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கிடலாம். இங்கே சரியான வெயில், தேங்காய் அரைச்சி ஊற்றினா வீணாக போயிடும். அதனால் நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ இந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. நான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மீன் பொரிச்சாச்சு. இந்த மிச்ச எண்ணெய் இருக்குது. நைட்டுக்கு இந்த மிச்ச எண்ணெயில் 4 பீஸு மீன் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டுக்கு பொரித்து சாப்பிட்டுக்குறோம். எங்களோட பாறை மீன் குழம்பு ரெடிமா. வாங்க நீங்கள் லஞ்சு சாப்பிட.